எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்து டெக்னீஷியன்ஸ்க்கான வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னீஷியன்ஸ் யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் ரன் ஆகிறதுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் முக்கியமோ அந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வரப்போகுது, இல்லை ஃபால்ட் வருது அப்படின்னா அதை யார் ரெக்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியன்ஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னலாக இருக்கட்டும், ட்ராக் மிஷினாக இருக்கட்டும், ஒரு பிரிட்ஜில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேரேஜ் அண்ட் வேகன் ஒரு கோச்லேயோ இல்லை குட்ஸ் வண்டியிலையோ ஏதாவது பிரச்சனை வருது, இல்லை லோக்கோவில் ஏதாவது பிரச்சனை வருது, லோக்கல் ட்ரெயின்ஸ் ஏதாவது பிரச்சனை வருது, நம்ம ட்ராவல் பண்ணுற ஏசி கோச்சில் ஏதாவது பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு டெக்னீஷியனோட கான்ட்ரிபியூஷன் ரயில்வேல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 வேகன்சிஸ், அதாவது 30 டிஃப்ரெண்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, என்ன மெடிக்கல் கேட்டகரி நம்ம அப்ளை பண்ண முடியும், எல்லாத்தையும் பார்க்கலாம். மெயினாக ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் போய் கண்டிப்பாக உங்களோட கண்ணை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மெடிக்கல் கேட்டகரி நீங்கள் ஃபிட்டு அப்படின்றத முதல் வாங்கிடுங்க. ஸோ மேக்ஸிமம் A1ன்றது தான் ரயில்வேல மேக்ஸிமம் மெடிக்கல் ஃபிட்டுன்றது கேட்டகரி இருக்கும் லோக்கோ பைலட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A2 இந்த மாதிரி கேட்டகரி C1 வரையும் இருக்குது. ஸோ இதில் எந்த கேட்டகரி உங்களுக்கு மெடிக்கலி ஃபிட்டு அப்படின்றத வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் பயப்படணும்னு அவசியமும் கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 28க்குள்ளே உங்களால் அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்க. அதாவது லெவல் 5 அப்புறம் லெவல் 2. இந்த லெவல் 5ன்றது டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னல், அதாவது இது வந்து டிகிரி ரிலேட்டட் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ லெவல் 2 டெக்னீஷியன் கிரேடு 3ன்றது கண்டிப்பாக 10th + ITIயோ இல்லை ஆக்ட் அப்ரெண்டிஸோ முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலுக்கு B1 இது காமன். பட் இதே இது கிரேடு 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி கிட்டத்தட்ட 29 கேட்டகரி இருக்குது. அந்த 29 கேட்டகரிக்கு A3லேருந்து அதுக்கடுத்து B1, B2, C1, C2 அந்த மாதிரி நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் சிக்னல் கிரேடு 1க்கு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சம் 33னா SC/ST இருந்தீங்கன்னா உங்களுக்கு 38 வயசு வரையும் எலிஜிபிலிட்டி இருக்குது. OBC இருந்தீங்கன்னா 36 வயசு வரையும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. சேம் டைம் கிரேடு 3க்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 அதிகபட்சம் 30. ஸோ OBC இருந்தால் 33, SC/ST இருந்தால் 35 வயசு வரையும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஆல்ரெடி நான் ரயில்வே எம்ப்ளாயாக இருக்கேன், ஸோ 3 இயர்ஸ் எனக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் 1 கிரேடு 1 நான் ஹையர் லெவல் 5க்கு போகணும், நம்ம லெவல் 1ல் இருக்கேன், லெவல் 5 போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCயாக இருந்தால் 43, SC/STயாக இருந்தால் 45, ஜென்ரலாக இருந்தால் 40 வயசு வரையும் உங்களால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா SC/ST உமன் கேண்டிடேட்டு அதுக்கப்புறம் பெர்சன் வித் டிசேபிலிட்டிக்கு வந்து 250. பட் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 250 ரூபா ரீஃபண்ட் ஆயிரும். அதை தவிர உள்ள மற்ற கேண்டிடேட் எல்லாத்துக்குமே 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். உங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் ஆயிரும். ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 100 rupees. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியன்ஸ் ஒன்றை பொறுத்தவரை சிக்னல் 1 இருக்கட்டும், கிரேடு 1 அண்ட் கிரேடு 3 பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் தான். இதில் எந்த ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் உங்களுக்கு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு 1 சிக்னலுக்கு வந்து லெவல் 5 போஸ்ட்டு உங்களுக்கு சேலரி இதில் அதிகமாக இருக்கும். மொத்தம் 1.5 மணி நேரம் எக்ஸாமினேஷன் நடக்கும். 100 கொஸ்டின் நீங்கள் எழுத போகிறீங்க. 1/3ன்றது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 100 மார்க்கு கிட்டத்தட்ட 5 பேட்டர்னாக அவங்கள பிரிச்சிடுறாங்க. அதாவது ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், கம்ப்யூட்டர், மேக்ஸ், அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் பார், அதாவது பேசிக் சயின்ஸ் பார், இன்ஜினியரிங். ஸோ இதுலேருந்து கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் 100 மார்க் நீங்கள் எழுத போகிறீங்க. பட் இதே இது டெக்னீஷியன் கிரேடு 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 1.5 மணி நேரம் 100 கொஸ்டின் தான். 1/3 உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் 100 கொஸ்டின் 100 மார்க்கு. ஸோ இதில் வரும் மேக்ஸு, ஆப்டிடியூட், ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதில் ஜென்ரல் சயின்ஸ்ன்றது கேட்க போகிறாங்க, அதில் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கேட்க போகிறாங்க. ஸோ இது வந்து அதிகமான வெயிட்டேஜ் உங்களுக்கு இருக்கும். ஸோ டெக்னீஷியனை பொறுத்தவரையும் உங்களுக்கு பேசிக்காக சயின்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கான புக்கு எதில் படிக்கணும் இது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸாம் நீங்கள் நல்லா விதமாக கிளியர் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல்லையே உங்களால் அடுத்த கட்டத்துக்கு இந்த எக்ஸாம் உள்ளே வர முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு சிக்னல் 1 லெவல் 5க்கு நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா B1 கேட்டகரி உங்களுக்கு மெடிக்கல் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கலாம். எனி டிகிரி பேச்சுலர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி இருக்குது. சேம் டைம் கிரேடு 3 ட்ராக் மிஷினாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிளாக் ஸ்மித்து, பிரிட்ஜு, கேரேஜ் அண்ட் வேகன், டீசல், எலக்ட்ரிக்கல், இப்படி கிட்டத்தட்ட 29 கேட்டகரிக்கும் செப்பரேட்டாக அவங்க
ஐடிஐ முடிச்சு பர்டிகுலராக இந்த ஸ்ட்ரீமில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் 10th முடிச்சு எய்தர் என்சிவிடி இல்லை எஸ்சிவிடியில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ட்ரேடு நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லா ட்ரேடுக்கும் உங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பர்டிகுலராக இந்த ட்ரேட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேடு 3 சிக்னல் எஸ்என்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருந்தாலும் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கேட்டகரியில் நீங்கள் +2 முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணி பாருங்கள். நான் 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் பர்டிகுலராக அப்ளை பண்ண முடியும். இதை தவிர +2 முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி 29 கேட்டகரிக்கு உங்களுக்கு பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணலாம். இதுக்கான படிக்கிற லிங்க்கு எந்த புக்கில் படிக்கலாம் அப்படின்றது கொடுக்குறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் மெட்டீரியல்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம்.